உலகமெல்லாம் படி அழைக்கின்ற காலத்தில் அந்த சக்தியாகிய பார்வதியானவள் அந்த ஆண்டவனை பரிசோதிக்க வேண்டும் என்று 2 சித்தரும் போய் தந்து மௌனமாக இருக்கின்றாள். அந்த நேரத்திலே மகாதேவனிடத்திலே என்ன சொல்லுகிறாள் ஐயா? என்னையா சொல்லுகிறார்? ஆண்டவராகிய சிவனே, சிவனே பலி இழந்த திருக்கரத்தினால் என்னுடைய இடத்திலே 2 உயிர்கள் பட்டினியாக இருக்கிறது என்று சொல்ல அந்த வார்த்தையை காதிலே ஏற்று பார்வதி இடத்திலே பகவான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அம்மா பட்டினியா இருப்பதை பார்க்க வேணும் பகவான். சக்தியானவள் அறிந்த ஆண்டவன் அறியாத மாயமன்றமில்லை என்றுமில்லை. செப்புக்குள் இருந்தாலும் சிவன் அறியாத மாயமில்லை, அறைக்குள் இருந்தாலும் அறியாத மாயமில்லை என்று நினைத்து அந்த ஆண்டவனத்திலே சொல்கிறாய். ஆண்டவனே பகவான் எனக்கு பலிய அந்த கையினால் ஒரு பாவம் வர வேண்டும் ஐயா. எனக்கு குழந்தை ஒன்று வேண்டும் எனக்கு துணைக்கு ஒரு பிள்ளை வேண்டும். வைத்து எனக்கு மகி குழந்தை வேண்டும் ஐயா. ஆண்டவனிடத்திலே பார்வதியானவள் மகளை வரம் கேட்டாய். அந்த நேரத்திலே சிவன் சொல்லுகிறார், அம்மா உனக்கு மூத்த மகன் விநாயகனை பிள்ளையாக தந்தேன், இளைய மகனை வேலவனாயும் பிள்ளையாக தந்தீரே. அந்த குழந்தைகள் எல்லாம் என்ன ஆச்சு? அந்த குழந்தைகள் எல்லாம் சொல்லி கேளாம போச்சு. ஆபத்துக்கு உதவாம ஆபத்துக்கு உதவும்படி அருமை பிள்ளை வேண்டும். அது 8 நாளையிலே குழந்தை வர வேண்டும் என்று கரைக்கட்டிடத்திலே பார்வதி கேட்க அந்த சிவன் சொல்லுகிறார், உனக்கு குழந்தை வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்யணும்? எங்கே சென்று தீர்த்தம் ஆடி ஈர துயிலோடு ஆயுவள்ளி கையிலே ஓரள கம்பத்திலே முழங்கு முழங்கிய மண்டபம். அந்த முழங்கு முழங்கிய மண்டபத்தில் 1000 மணிவிளக்குகள் எரிகிறது பார்வதி. அதிலே 32வது தூணிலே தூண்டாத மணிவிளக்கு சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த மணிவிளக்கு அடிவாரத்தில் ஈரத்துயிலை ஏந்தி நின்றால் இறைவனுடைய திருமையினர்
ஆமா உனக்கு ஏந்தனுக்கு குழந்தை கிடைக்கும் என்று இறைவன் சொல்லு சொல்லுகிறான். அப்படியே நல்ல என்று சத்தியாகிய பார்வதியானவள் இரநல்ல துயிலெடுத்து எதிரிகள் வயிறையோ நல்ல பகவனுடைய கிருபையாலே, அப்படி பகவனுடைய கிருபையாலே அந்த சத்தியான பார்வதிக்கு பார்வதி முந்தைய நிற்கிறார். ஈரத்துயிலை இப்படி ஏந்து நிற்கிறார். அந்த நேரத்திலே அசையாத மணி விளக்கு அசைந்த நேரம் 3 சுடராக பார்வதி முந்தையிலே விழுந்தது. விழுகிறது. எப்படி விழுந்தது? எப்படி விழுகிறது? சொட்டு சொட்டு சொட்டு. ஆமா 3 சுடரும் விழுந்த நேரத்தில் அந்த முந்தியிலே விழுந்த சுடரை அப்படியே கூட்டி முடிந்தாய். அன்று நங்கி மறு உதயத்தில் அரண் உதயத்திலே ஆதித்தன் விழிக்கும் முன்னார் ஆதி ஆண்டவனுடைய கிருபையினால் ஆதி சத்தியானவள் அந்த முந்தியை அவுத்து பார்க்கிறார். அந்த 3 சுடரை எப்படி இருக்கிற தெரியுமா? எப்படியா? 3 முண்டமா இருக்கு. கையும் இல்லை கையும் இல்லை கையும் இல்லை மூக்கும் இல்லை முகமும் இல்லை. ஆண்டவனே பகவானே பிள்ளை வரம் கேட்டதற்கு குழந்தை வரம் கேட்டதற்கு புளிய முண்டமாக இதற்கு முன்னால அந்த குழந்தைகள் எல்லாம் ஆன போல ஒரு பிள்ளை இருந்தான். ஆமா அழகா ஒரு பிள்ளை இருந்தான். மூத்த மகன் விநாயகனை பிள்ளையாக தந்தீர். அவன் தாயை போல பெண் கேட்டு சந்தி சந்தியாக அமர்ந்திருக்கிறார். தாயை போல பெண் என்றால் தாயினுடைய பண்பு, தாயினுடைய பாசம், தாயினுடைய அன்பு, தாயினுடைய ஆசாரம். தாயை போல பண்புடைய மனைவி யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு என்பதாக சந்தி சந்தியாக அமர்ந்திருக்கிறான் விநாயகன். ஆமா சந்தடி. இளைய மகன் வேறவன் குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரனாக அமர்ந்து விட்டார். அதனால் ஆபத்துக்கு உலகவில்லை என்றல்லவோ அறுவை பிள்ளை கேட்டேன். ஆமா இப்ப அந்த பிள்ளையை பார்க்கும்போது காலும் இல்லை கையும் இல்லை மூக்கும் இல்லை முகமும் இல்லை.
இல்ல மூக்கு இல்ல முகமில்ல ஏதாவது எங்கேயாவது இருக்கா? ஒரு முண்டமாலையா இருக்கு. எது எங்க இருக்கணுமோ அது எங்க சுத்தமா இல்லையே இல்ல என்று ஆண்டவனிடத்திலே சக்தி ஆகிய பார்வதி சொல்லுகிறேன். சொல்லுகிற வேலை அந்த நேரத்திலே இறைவன் யாரை அழைத்தார்? யாரு அழைக்க இந்த போகிறார்? உலகுக்கெல்லாம் உருப்பிடிப்பது பிரம்மன். பிரம்மன் அல்லவன். அந்த பிரம்மனை அழைத்து இந்த 3 முண்டங்களுக்கு உருப்பிடிக்க சொல்லுகிறார். ஆ, அந்த பிரம்மன் வந்து 3 முண்டங்களை உருப்பிடித்தார். பிடிக்கிறார். முதல் முண்டத்தை இப்படி ஒரு பெண்ணாக ஆமா பெண்ணா இருக்காள ஆ, இப்படி ஒரு பெண்ணாக பிரம்மன் முதல் முண்டத்தை பெண்ணாக உருப்பிடித்தார். பிடிக்கிறார். 2 முண்டங்களை 2 ஆணாக உருப்பிடித்தார். ஆமா அங்கே உருப்பிடித்தார் பிரம்மதேவன் உயிர் கொடுத்தார் உடையவன். ஆதி சிவன் உயிர் கொடுத்த நேரத்தில் 3 குழந்தைகள்